பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தேவன் கொடுத்திருக்கிற பகுதி 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆண்டவர் நம்மை ஸ்தானாபதிகளாய் தெரிந்து கொண்டிருக்கிற தேவன் நமக்கு ஒரு சில வேலைகளையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த வேலைகள் என்ன அப்படின்றத தான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். முதல் வார்த்தை என்னென்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அப்போது சமயம் வாய்த்தாதான் நான் ஆண்டவரோட வசனத்தை பேசுவேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன் அப்படின்னு நம்முடைய வாயை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் அல்ல. தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். இன்னொன்று, அந்த பிரசங்கம் பண்ணுற அந்த காரியங்களில், சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் ஆண்டவர் சொல்கிறார். ஜாக்கிரதையாய் அப்படின்னு ஒரு எச்சரிப்பையும் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக சத்ருவானவன் ஆக்ரோஷம் கொண்டு நம்மை தாக்கவோ, அதாவது மறைமுகமான சில தாக்குதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாய் நம்ம திருவசனத்தை அந்த இடத்துல ஞானமாக நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியது அவசியம். அதாவது நம்ம மற்றவர்களோடு பழகுகிறோம், எத்தனையோ நாட்கள் பழகிட்டுருப்போம், நம்ம கிறிஸ்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம அவங்கள சர்ச்சுக்கு கூப்பிடுறதோ, இல்லை ஆண்டவர் அன்புள்ளவர்னு அறிவிக்கிறதோ, இல்லைனா என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்கிறதோ நம்ம செஞ்சே இல்லை, இதுவரைக்கும் செய்யவே இல்லை அப்படின்னா ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, அது இல்லை, அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதே ஆண்டவர் ஒரு 3.5 வருடங்கள் மாத்திரம் ஊழியம் செஞ்சுட்டு அவருக்கு நம்மக்கிட்ட அந்த பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு கடந்து போயிட்டார். அவரால் முடியாத ஒரு காரியம் இல்லை. உலகம் முழுவதையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நம்மளை நம்பி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் போயிருக்கார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும்? சரியானபடி செய்யணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அடுத்தது, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல நீடிய சாந்தம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ வாக்குவாதம் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வேகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த வாக்குவாதத்தின் முடிவில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம அவங்களுக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்களை அறிவித்தாலும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தோல்வி அடைந்த ஒரு மனநிலையாக தான் இருக்கும். அதனால் அவங்களுடைய இருதயம் திறக்கப்படாது. அதனால் நம்ம ரொம்ப அந்த இடங்களில் ஜாக்கிரதையாக நம்ம நீடிய சாந்தத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்னொன்று, நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது தேவைப்படுற இடத்த நம்ம கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கும் நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அதனால் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்படணும். இந்த இடத்துல நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்ப்போம். பவுலை குறித்து நம்ம பார்க்கலாம். அவர் எப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை எந்தெந்த இடங்கள்லாம் அறிவித்தார், அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். ஓய்வு நாளில், இந்த ஓய்வு நாளில் அப்படின்னும் போதே அதுலேயே நிறைய விஷயம் அடி வாங்கிடும். ஏன்னா சண்டே அப்படின்னாலே அது முழுவதுமாக ஓய்ந்திருக்க வேண்டிய நாள் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருடைய இருதயத்திலும் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளும் கூட அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனுக்காக நம்ம அந்த ஒரு நாளாகிலும்
ஒருவேளை 6 நாட்களும் நீங்கள் உலக பிரகாரமான வேலைகளுக்கு, காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருந்தாலும், அந்த ஒரு நாளில் நம்ம தேவனுக்காக என்ன செய்ய முடியும்னு ஒரு நாள் முழுக்க இல்லை, ஏதோ ஒரு சில மணி நேரங்களை நம்ம தேவனுக்காக ஒதுக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல பவுல் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஓய்வு நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல உட்கார்ந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் பவுலுக்கு இருந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம ஜெப ஜீவியத்தில் சரியாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நம்ம ஜெப ஜீவியத்தில் சரியாக இல்லாமல் நம்ம ஊழியம் செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம சத்ருவுடைய அந்த அக்னி ஆஸ்திரங்களுக்கு நம்ம தப்பிக்கவே முடியாது. பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன்னு அந்த ஒரு இடத்துல நடந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியங்கள் ஆயிரும். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். ஓய்வு நாளில் நம்ம ஓய்ந்து இருக்கணும். அது ஓய்வு நாள் அப்படின்னா முற்றிலுமாக அது ஓய்ந்து இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு இல்லாதபடி, அந்த நாளில் நம்ம தேவனுக்காக என்ன செய்ய முடியும், எந்த நேரத்தை ஒதுக்க முடியும்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அங்கே கூடி வந்திருந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டம் வருது, கூடி வந்திருக்காங்க அப்படின்ன உடனே அந்த இடத்துல அவங்கள பார்த்த உடனே நம்ம ஆண்டவரை அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்ச, ஒரு உற்சாகம் பவுலுக்குள்ளே அந்த இடத்துல பொங்கி வருகிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள் ஆண்டவரை பற்றி அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. நான் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆரம்பத்துலேருந்தே அது செய்கிறதுனால. அப்போ சிறு பிள்ளைகள் ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்படின்னாலே அந்த பிள்ளைங்களுக்கு எப்படியாவது நம்ம ஒரு வார்த்தையாகிலும் சொல்லிடணும், ஆண்டவருடைய பாட்டு எதையாவது சொல்லித்தரணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் எனக்கு வரும். அதை செஞ்சு முடிச்சுட்டா எனக்குள்ளே ஒரு மன நிறைவு வரும். ஒரு வேளை செய்ய முடியாத சூழ்நிலைகள் அப்படின்னா எனக்குள்ளே அந்த இடத்துல ரொம்ப நான் மிஸ் பண்ணிட்டோமே, முடியலையே அப்படின்ற அந்த ஒரு பாரம் எனக்குள்ளே இருக்கும். அப்போது நம்ம வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தோடு இருந்து தேவனுக்காக எதையாகிலும் செய்யணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஒரு கூட்டம் கூடி வந்தாலும் சரி, நம்மோடு கூட பேசுகிற நபர்கள், அனுதினமும் நம்மை தேடி வருகிற நபர்களாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் முதல்ல நமக்கு உண்டாகும். அடுத்த வசனம் பாருங்கள். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அதாவது அங்கே ஒரு கூட்டம் கூடி வந்திருந்த ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடி வந்த ஸ்திரீகளுக்கு அவங்க உபதேசம் பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் கேட்டவங்க விசுவாசிச்சாங்களா அப்படின்னா இல்லை, கேட்டது மாத்திரம்தான் மற்றவங்க செஞ்ச காரியம். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு நபருடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க யார், எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ளாக ஒரு மறைமுகமான பக்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்ற வேத வசனத்தின்படி உள்ளான இருதயத்துக்குள்ளாக தேவனை தேடணும்னு வாஞ்சியோடு கூட இருக்கிற நபர்களுடைய இருதயத்தை கர்த்தர் கட்டாயம் திறப்பார். இந்த இடத்துல எப்படி பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதே போல் நம்ம சொல்லும்போது யார் கவனிப்பா, என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு விசுவாசம் இல்லாத அவிசுவாசமான ஒரு சிந்தைகள் நமக்கு வேண்டாம். கண்டிப்பாக கர்த்தர் நமக்காக ஒருத்தரையாவது ஆயத்தம் பண்ணியிருப்பார். அந்த ஒருத்தருடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்வார். இந்த இடத்துல பவுல் பேசும்பொழுது அந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் தாமே நம்முடைய வாயில் வார்த்தைகளை வைக்கும்போதும் அதை கவனிக்கும்படியாக அவர்களுடைய இருதயத்தையும் திறப்பார் அப்படின்ற விசுவாசம் முதலாவது நமக்கு வேணும். அப்படி விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்கும் பொழுது கட்டாயம் தேவன் கிரியை செய்வார். அடுத்து அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 17வது அதிகாரத்தில் 16வது வசனம்.
அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. இந்த நாட்களில் இந்த காத்து கொண்டிருக்கிற அனுபவம் அப்படின்னு ஒரு சில நேரங்களில் வந்துச்சுன்னா கூட, அந்த காத்து கொண்டிருக்கிற அனுபவம் எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தா, அநேக நேரங்களில் வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதபடி அவங்க அநேக நேரங்களில் அந்த கைபேசியில் தான் நேரத்தை கழிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அப்படி இல்லாதபடி நம்ம சுற்றி என்ன இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த காத்து கொண்டிருக்கிற அனுபவத்தில் எதையோ அவன் யோசிச்சுக்கிட்டு எங்கேயோ உட்கார்ந்துருக்கல, அந்த இடத்த சுற்றி முற்றி பார்க்குறான், அது விக்கிரகங்களால் நிறைந்திருக்கு அப்படின்றத பார்க்குறான். அதை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக ஆவியில் ஒரு வைராக்கியம் வருது. இப்படியாக இந்த விக்கிரகங்களை பின்பற்றி அழிந்து போகிற ஜனங்களை நம்ம சந்திக்கணுமே, தேவனுடைய வார்த்தையை சொல்லணுமே அப்படின்ற ஒரு பாரம் அவனுக்குள்ளாக வருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆவியில் வைராக்கியம் நமக்கு வருகிறதா, இல்லைன்னா அவங்க வழிபாடுகளில் இருக்காங்க, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள நரகத்துக்கு நேராக அவங்கள நம்ம தடுத்து நிறுத்தாமல் இருக்கிறோமா? அதாவது ஒரு சின்ன ஆபத்துன்னா கூட சரி, உடனே ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறது. அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுன்னா எதையாவது ஒன்று செஞ்சு நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்றுமே நமக்கு தெரியாத காரியமாக இது மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நேராக நரகத்தின் பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சும் நம்ம அவங்கள தடுத்து நிறுத்தாதபடி, நம்முடைய ஆவியில் ஒரு வைராக்கியம் உண்டாகி நம்ம அவங்களுக்காக பேசாதபடி, நம்ம அப்படியே இருக்கட்டும் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நாட்களை தள்ளி போட்டுட்ருக்கோமா? அதை நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்கள், ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அதாவது அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கு அப்படின்றத கண்டு ஆவியில் வைராக்கியம் அடைந்த பவுல் செய்கிற காரியம் என்னென்னா, முதலாவது ஜெப ஆலயத்தில் யூதரோட பேசுகிறான், பக்தி உள்ளவர்களோட பேசுகிறான், சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜெப ஆலயத்தில் யூதரோட பேசுகிறது ஈஸி, ஏன்னா தேவனை தேடி வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம அறிவிக்கிறது ரொம்பவே எளிதான ஒரு காரியம். பக்தி உள்ளவர்கள் அப்படின்னும் போது அவங்களால ஒரு ஆபத்தும் வராது, அவங்க கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. 3வது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்போது ரொம்ப பழக்கம் இல்லாத நபர்களாக கூட அவங்க இருக்கிறாங்க, எதிர்பட்டவர்கள் தான். அந்த நேரம் எதிர்பட்ட நபர்களோடு கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி அவங்களுக்கு பவுல் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட சம்பாஷணை பண்ணி, தொடர்ந்து சம்பாஷணை பண்ணி, அவங்கள ஃப்ரெண்டாக்கி அவங்களுக்கு ஆண்டவரை அறிவிக்கிறது, அப்படியாக இந்த பவுல் செயல்படுறத நம்ம பார்க்க முடியுது. 18வது வசனம் பாருங்கள், அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப்போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அதாவது அந்த பவுல் அந்த இடத்துல ஆண்டவருடைய காரியங்களை அறிவிக்கும் பொழுது, இந்த வாயாடி என்ன பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனா இவன் இருக்கிறான் அப்படின்றாங்க. ஆனால் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவன் பிரசங்கிக்கிறது அவங்களுக்கு புரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய காரியங்கள் இல்லை அப்படின்னா கூட பவுல் ஆவியில் ஒரு வைராக்கியத்தோடு அந்த இதை தொடர்ந்து அறிவிச்சிட்ருக்கிறாரு. 22வது வசனம் பாருங்கள், அப்படி அறிவிக்கும் பொழுது பவுல் அந்த மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன்.
எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது நீங்கள் கும்பிடுறது வேற, நாங்கள் சொல்கிறது வேற அப்படின்லாம் பிரித்து அந்த இடத்துல வந்து பவுல் பேசவே இல்லை. எவ்வளோ ஒரு ஞானமாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வந்து அறிவிக்கிறார்னு பாருங்கள். இன்னொன்று, சொல்லப்படுகிற அந்த கூட்டத்தாரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தி, நீங்கள் ரொம்ப பக்தி உள்ளவங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல பார்க்குறேன், நீங்கள் அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு உங்களுடைய காரியங்களில் எழுதியிருக்கதை நான் பார்க்குறேன், ஆனால் அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் கைகள்னால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ண மாட்டார், ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தது அவர் தான் அப்படின்னு வரிசையாக அப்படியே பவுல் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதாவது நமக்கு வாய்ப்பு இருந்தால் தான் நம்ம பேச முடியும். நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி கேட்கக்கூடிய ஜனங்க இருந்தால் தான் நம்ம பேச முடியும். அவங்களுக்கு தான் நம்ம ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏனோ தானோன்னு நம்மளுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு எனக்கு அதை பற்றின பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிலாத்துவை போல் கை கழுவிட்டு போயிட முடியாது. ஆண்டவர் நமக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரு. நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் ஆயத்தப்படுத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் வந்து நம்முடைய ஊழியத்தின் காரியங்கள் என்ன, நம்ம மூலமாக ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எப்போ ரட்சிக்கப்படுவாங்கன்னு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதை பற்றி எண்ணமே இல்லாதபடி நம்முடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுதான் முக்கியம், இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகாதபடி நம்ம வந்து ரொம்ப அந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 27வது வசனம் பாருங்கள். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே அப்படின்னு பவுல் சொல்லி முடிக்கிறார். அதாவது கண்ணு தெரியலனா கூட தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று, அவர் நமக்கு தூரமானவர் அல்ல அப்படின்றதையும் அறிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை நெருங்கிட்டோம், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லை, மற்றவங்களையும் அந்த உறவுக்குள்ளாக நம்ம நடத்த வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு இடத்துல வந்து எப்பயுமே அந்த இடத்துல போர்டு இருக்கும். அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மனநல காப்பகம், அடுத்து சிறை கைதிகள் வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள்லாம் இருக்குது. அதனால் காரில் வர்றவங்க யாரும் தயவு செய்து இந்த இடத்துல நிற்க வேண்டாம். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள் அங்கிருந்து தப்பித்து காரில் ஏறி எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிடணும், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை உண்டு பண்ணணுன்றதுக்காக இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார்கள் அப்படின்னு அங்கங்கே ஒரு இடத்துல போர்டு வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்த நோக்கி ஒரு குடும்பத்தார் வந்து காரில் பிரயாணம் பண்ணுறாங்க. அதுதான் வழி, வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வழியாக போயிட்டுருக்காங்க. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. சரி, இந்த நேரம் வேறு வழியே இல்லைன்னும் போது அந்த பக்கம் அவங்க போகிறாங்க. போகும்பொழுது அந்த போர்டை பார்க்கும்போதே ஒரு திகில் வருது நமக்குள்ள. ஏதோ ஒன்று நடக்க போதோ, யாராவது வந்து நம்மளை தடுத்துருவாங்களோ, யாராவது நம்ம காரை சேதப்படுத்திடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டே தான் அவங்க வேகமாக அங்கே போய்கிட்டே இருக்காங்க. காரை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு வேற போர்டு அங்கங்கே இருக்குது. ஆனால் அதை பார்த்துக்கிட்டே அவங்க அந்த இடத்த கடந்து போக முயற்சி பண்ணும் பொழுதே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நபர் அங்கே நின்று சட்டையை கழட்டி சட்டையை தலைக்கு மேலே பிடிச்சி கையை ஆட்டி ஆட்டி என்னமோ கத்திக்கிட்டே இருக்கார். இவங்களால இப்போ அந்த ரோடை பாஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற கண்டிஷனாக இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. நல்லா மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. அப்போ எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திகைச்சி வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். ஒன்று இறங்கி போய் அவங்ககிட்ட என்னென்னு பேசணும், காரெல்லாம் அந்த மனுஷனை தாண்டி நம்ம செலுத்திட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப தலைவன் வந்து இறங்கணும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது கூட இருந்த குடும்பத்தாரெலாம் அழுகுறாங்க. ஐயோ எதுவும் ஆகிடப்போகுது, இவ்வளோ போர்டு எழுதப்பட்டிருக்கு, இங்கே இவ்வளோ போர்டு வைக்கப்பட்டிருக்கு, எச்சரிக்கை பலகை, இதெல்லாம் தாண்டி நம்ம இறங்கி போய்
ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து இந்த காரை மட்டும் திறக்காதீங்க நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்குறாரு. இறங்கி அவர்கிட்ட போகும் பொழுது தான் அவருக்கு புரியுது அவர் என்ன கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாலம் உடஞ்சிருக்கு, போகாதீங்க போகாதீங்கன்னு கத்துறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஆஹா ஒரு சரியான ஒரு தகவல் தான் நமக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இதை அசட்டை பண்ணி எப்படியாவது நம்ம இவரை தாண்டி நம்முடைய காரை கொண்டு போயிருந்தா கண்டிப்பாக நம்ம போகிற வேகத்தில் எங்கேயோ விழுந்திருப்போம் அந்த பாலத்திலேருந்து. அப்போது நமக்கு ஒரு நல்ல தகவல் தான் இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு உடனே அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுதாராம் அந்த இடத்துல நின்று. அப்போது அது நம்ம மட்டும் இல்லை, நம்ம தப்பிச்சிட்டோம், ஓகே இனிமேல் மற்றவங்க வர்றவங்களுக்கும் நம்ம இந்த அறிவிப்பை சொல்லணும், இந்த நபரை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட குடும்பத்தார்கிட்ட சொல்லிவிட்டு சட்டையை கழட்டி தலைக்கு மேலே ஆட்டி 2 பேராக நின்று இப்போ தடுக்க முயற்சி பண்ணி ஒவ்வொரு வாகனங்களையும் நிறுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது அந்த ஒரு தகவலை சொல்லும் பொழுது எல்லாரும் காக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல தொடர்ந்து அவர்கள் போகாதபடி பாதுகாக்கப்பட்டாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம அறிவிக்க வேண்டிய ஒரு காரியமும் இதே ஒரு காரியம்தான். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம், கடவுளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம், நம்ம நேராக பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா, பாலம் உடைஞ்சிருக்கு, உங்களுக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு உடைப்பட்டிருக்கிறது, விசேஷமாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய பாதையில் வந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியுன்ற ஒரு நியமத்தை வச்சுருக்காரு. ஆனால் அது புரியாதபடி வேறு ஏதேதோ பாதையில் போயிடலான்னு நினச்சா பாலம் உடஞ்சிருக்கு அப்படின்ற அறிவிப்பை நம்ம கொடுத்து அந்த பாலத்தை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, சிலுவையில் மரித்த அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாதை நமக்கு சரியாகும், நம்ம பரலோகத்துக்கு நேராக போக முடியும் அப்படின்றத நம்ம அறிவிக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாதபடி நம்முடைய காரியங்கள் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருந்தோன்னா அதோட முடிவு என்ன அப்படின்னா, நமக்கும் கொடுத்திருக்கிற பணியை நம்ம நிறைவேற்றாதபடியினால் ஒரு பழி வரும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்குரிய இரத்த பழியையும் ஆண்டவர் நம்ம கையில் தான் கேட்பார். அதனால் நமக்கு எதிர்ப்படுகிற நபர்கள், அதாவது அந்த சந்தை வெளியில் எதிர்ப்பட்ட யாவரோடும் சம்பாஷணை பண்ணினான் அப்படின்னு பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரொம்ப பழக்கமானவங்களுக்கு தான் நம்ம அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டிய காரியம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ரொம்ப சிறப்பாக நம்ம செய்ய ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்தும பாரத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆவியில் வைராக்கியம் கொண்டவர்களாக, தினந்தோறும் வழக்கத்தின்படியே ஜெபித்து தேவ பலனை பெற்றுக்கொண்டு அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட அப்பா மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை அறிவிக்கிற அந்த காரியங்களை தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா சமயம் வாய்த்தாதான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு எங்களுடைய வாயை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் அல்ல தகப்பனே. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண உதவி செய்யுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, கிருபையாய் இறங்குங்க 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 ராஜா. ஒரு ஓய்வு நாளிலே அப்பா அந்த மாலை வேளையிலே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் செய்த பொழுது அந்த கூட்டத்திலே ஒரு அப்பா லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தீரே, அதே போல நாங்களும் எங்களுக்கு எதிர்ப்படுகிற நபர்களுக்கு உம்முடைய அன்பை அறிவிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவன் எங்களுக்காக ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி வைத்து இருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா அநேக நேரங்களிலே காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தால் நமக்கு என்னன்னு அந்த சூழ்நிலைகளை குறித்து பார்க்காதபடி இல்லாதபடி எப்படி அந்த இடத்துல பவுல் அந்த சூழ்நிலைகளை கண்டு விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு ஆவியில் வைராக்கியம் அடைந்தானோ, அதே போல நாங்களும் கூட அந்த பகுதிக்காக ஜெபிக்கத்தக்கதாக எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்தை கட்டளையிடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா.
ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா பரிசுத்தரே, அப்பா பவுல் ஊழியம் செய்வதற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட நபர், அதனால் அவருக்கு முடிஞ்சதுன்னு சொல்லி நாங்கள் எஸ்கேப் ஆகாதபடி எங்களையும் நீர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அழைத்திருக்கிறீர். நாங்களும் உம்முடைய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கூட அப்பா உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க கிருபை கொடுங்க ராஜா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா கிருபையா இறங்குங்கப்பா. ஞானமாய் அவர்களுக்கு உம்முடைய அன்பை அறிவிக்க கிருபை கொடுங்கப்பா. அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லப்பட்டிருந்த அந்த காரியத்தோடு கூட அப்பா இணைத்து தேவனுடைய அன்பை அந்த இடத்துல பவுல் அறிவித்ததை நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தராகிய தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் அப்படி செய்தார். அவர் நமக்கு தூரமானவர் அல்லவே என்று சொல்லப்பட்டது போல அப்பா உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க அப்பா நீர் தூரமானவர் அல்ல என்பதை அவர்களுக்கு அறிவித்து அவர்களையும் உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக நடத்தக்கூடிய கிருபைகளை தேவன் எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை நேர்த்தியாய் நாங்கள் நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு பலனை கொடுங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.